AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கிரீஸ் நாட்டின் பல்வேறு நகரங்கள் ஆரஞ்சு நிறத்தில் செவ்வாய் கிரகம் போல மாறியுள்ளன. இதற்கு காரணம் என்ன? பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சகாரா பாலைவனத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று விவரிக்கிறது இந்த தொகுப்பு. செவ்வாய் கிரகத்தை போல் காட்சியளிக்கும் இந்த இடம்தான் கிரீஸ் நாட்டின் தலைநகரான ஏதென்ஸ் சர்வதேச விமான நிலையம். ஏதென்ஸ் நகர் மட்டுமல்ல, கிரீஸ் நாட்டின் கடற்கரை நகரங்களும் இப்படி ஆரஞ்சு வண்ணத்தில் காட்சியளித்து வருகின்றன. அந்த நகரங்களில் புழுதி புயலும் வீசி வருகிறது. கடற்கரை நகரங்கள் ஆரஞ்சு வண்ணமாக மாறியதற்கும் புழுதி புயலுக்கும் காரணம் என்ன என்ற கேள்விக்கான பதில் ஆச்சரியமானது. கிரீஸ் நாட்டிலிருந்து 1000 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள சகாரா பாலைவனமே இதற்கு காரணம் என்கிறார்கள் சர்வதேச வானிலை நிபுணர்கள். சகாரா பாலைவனத்திலிருந்து காற்றின் சுழற்சி காரணமாக கிரீஸ் நாட்டிற்கு பறந்து செல்லும் மண் துகள்களே அந்த நாட்டின் கடற்கரை நகரங்களை செவ்வாய் கிரகம் போல் காட்சியளிக்க வைக்கிறது என்கிறார்கள். வருடத்திற்கு 60 முதல் 200 மில்லியன் டன் மணல் துகள்கள் சகாரா பாலைவனத்திலிருந்து புழுதி புயல்களாக அடித்துச் செல்லப்படுவது வழக்கமாக உள்ளது. இதில் சிறிய துகள்கள் ஐரோப்பா வரை சென்று பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது போலவே கடந்த 2018ஆம் ஆண்டிலும் கிரீஸ் நாட்டில் இதே நிலை ஏற்பட்டுள்ளது. புழுதி புயல் காரணமாக கிரீஸ் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புழுதி புயல் எதிரொலியாக பல்வேறு நகரங்களில் வெப்பநிலை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதோடு காற்றின் தரமும் குறைந்துள்ளது. 24 இடங்களில் தீ விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன. மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என அரசும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிரீஸ் மட்டுமின்றி மால்டா, லிபியாவிலும் புழுதி புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.